வாட் ஹேப்பன்ட் இன் டெல்லி? ஏன் அந்த கேள்வி எழும்புது அப்படின்னா, நேற்று ஒரு 6:10 மணி அளவில் ரெட் ஃபோர்ட் நியர்பையில் ஒரு சிக்னல் இருக்குது. அந்த சிக்னலில் ஒரு ஹுண்டாய் i20 கார் வந்து நிற்குது. அந்த காருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அப்புறம் அந்த காரை சுற்றியும் பல கார் இருக்குது, பல ஆட்டோக்கள் இருக்குது. எல்லா காருமே சிக்னலில் வந்து நிற்குது. அது நிற்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த ஹுண்டாய் i20 என்ற கார் வெடித்து செதறுது. அப்படி செதறக்குள்ள பக்கத்தில் இருக்கிற கார்களும் ஆட்டோக்களும் பற்றிக்கிட்டு எரியுது. ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்தது போல் எல்லாம் உணர்றாங்க. பக்கத்தில் இருக்கிற கடைக்காரர்கள், பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்ததாக உணர்ந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வெடித்து செதறக்குள்ள அது அருகில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் உடல் செதறி உயிரிழக்கிறாங்க. ஒரு 25 பேர் படுகாயமடைந்து மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு யார் மூலையாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, அமீர் முகமது என்ற ஒரு டாக்டர். அவர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஒருவர். ஹரியானாவில் டாக்டராக பணியாற்றி இருக்காரு. அவர் தான் இதுக்கு ஒரு மூளையாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்திய பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அப்புறம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் மற்றும் டிவிகே கட்சி தலைவர் விஜய் போன்ற பல தலைவர்கள் இதுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் கோவில்கள், ஏர்போர்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் போன்ற பல மக்கள் கூடக்கூடிய முக்கியமான இடங்களில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்களில் பாதுகாப்பு மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. மக்களே, நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.